Hi friends, we are learning the 6th chapter in 12th standard computer science, that is control structures. So in our previous videos, we have covered 6.1, that is the introduction part, and in 6.2, we were discussing the 4 types of control statements. In that, we have covered sequential statement and alternative or branching statement. Coming to alternative statements, we have discussed simple if statement, if else statement, and if elif statements too. And now in this video, we'll be concentrating on iteration or looping constructs, where we have 2 types of looping constructs. That is, first one the while loop and second one for loop. Later, we'll be learning the nested looping structures, how to write one loop inside another loop. Coming to the content part, iteration or looping constructs நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு ஒரே ஒர்க்கை திருப்பி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகுமோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம இந்த iteration or looping constructs யூஸ் பண்ணுவோம். That is, when the user needs to execute a block of code several times or till the condition is satisfied. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்குமோ இல்ல இத்தனை வாட்டி இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது வில் பி கோயிங் ஃபார் இட்டரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். ஸோ லூப் அண்ணா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் அலவ்ஸ் டு எக்ஸிக்யூட் அ ஸ்டேட்மெண்ட், ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்ல அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம திருப்பி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது தான் நம்மளுக்கு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். So let's have a look at this flow chart which depicts how a looping statement gets executed. ஒரு looping structure நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, first condition செக் பண்றோம், where the result of this condition will be either true or false. நம்ம எப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணாலும் அதுக்கு இருக்கிற ரெண்டே பாசிபிலிட்டிஸ், ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ when the condition is true, these are the block of statements to be executed. இது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை block of statementsஆக இருக்கலாம். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே the control moves back to check the condition again. When the condition is true again, the same set of statements will be executed. திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணும். முடிச்ச உடனே மறுபடியும் கண்ட்ரோல் கண்டிஷனுக்கு தான் வரும். இப்போவும் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா திருப்பி இதே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ், எப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ கண்ட்ரோல் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ்ல எழுதிருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறமா அதை தாண்டி என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ நம்மளோட ப்ரோக்ராம்ல அது எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம C++ல பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன இருக்கும்ன்றது தான் எழுதிருப்போம். நம்ம இந்த எல்ஸ் பார்ட்டை C++ல ஃபார்லையோ வைல் லூப்லையோ இல்லை டூ வைல் லூப்லையோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் பைத்தான் ப்ரொவைட்ஸ் us with an another option, that is else. நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கூட எல்ஸ் யூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னா எழுதலாம், which is optional. அண்ட் எப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Coming to Python, we have 2 types of looping constructs. They are while loop and for loop. First we shall learn about while loop. while loop and சொல்லும்போது நம்ம C++லயும் தெரிஞ்சிருக்கோம். தட் இஸ் அங்கேயும் இதை நம்ம என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த லூப்புக்குள்ள என்டர் ஆகணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் என்ட்ரி செக் லூப். அண்ட் ஹேவ் a look at the syntax of while loop. while கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் வில் பி ஸ்பெசிஃபைங் த கோலன். ஒன்ஸ் நம்ம கோலன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வில் ஸ்டார்ட் வித் சம் இண்டென்டேஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் வி ஷுட் ரைட் வித் த சேம் இண்டென்டேஷன் எழுதிட்டு, சப்போஸ் நம்மளுக்கு எல்ஸ் தேவை அப்படின்னா ஐ கேன் ரைட் த எல்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ். தட் இஸ் விச் இஸ் ஆப்ஷனல். அதனால சின்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் எல்ஸ் பார்ட் இஸ் ஆப்ஷனல். பொதுவாக நம்ம வைல் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது கண்டிஷனுக்கு அப்புறமா எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். பட் மேக் இட் ஷியோர் தட் யூ ஸ்பெசிஃபை த கோலன் இயர். ஜஸ்ட் ஹாவ் a look at the flow of control. ஃபர்ஸ்ட் நம்ம லூப் என்டர் ஆகும்போது கண்டிஷனை செக் பண்ணிடுவோம். கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது என்ன கோட் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே எழுதிடுவோம். முடிச்ச உடனே திருப்பி கண்ட்ரோல் கம்ஸ் பேக் டு த கண்டிஷன் அண்ட் செக்ஸ் ஃபார் த கண்டிஷன் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் கண்ட்ரோல் கண்டிஷனுக்கு வரும். ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளுக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி வெளியில் வந்துடும். நம்ம எப்போ ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ மெயினாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ஃபார் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு சொல்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
கண்டிஷன், அந்த என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்ன்றது. அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்டேஷன். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கண்டிப்பா ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸை 5 டைம்ஸ் எழுதுங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? ஏன்னா 5 டைம்ஸ் எழுதி முடிச்சிருக்குமா இல்லையான்றதை கவுண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் 1 கொடுக்கும்போது 5 டைம்ஸ் முடிஞ்சிருச்சா இல்ல, செகண்ட் டைம் எழுதுறோம் 5 டைம்ஸ் முடிஞ்சிச்சா இல்ல, தேர்ட் டைம் எழுதுறோம் முடிஞ்சிருச்சா 3 டைம்ஸ் இல்ல, ஃபோர்த் டைமும் எழுதுறோம். சிமிலர்லி 5 டைம்ஸ் எழுதுறோம். 5 டைம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சது, 5 டைம்ஸ் எழுதணும்ன்ற ஒர்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை கவுண்ட் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வேரியபிளுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ என்ன சொல்லுதுதான் இனிஷியலைசேஷன். அந்த வேல்யூ 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமா 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமா என்னன்றது, எப்போ நான் அந்த ப்ராசஸை நிறுத்தணும், தட் இஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரியான கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஈச் டைம் அதோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். சி லைக், எனக்கு 5 டைம்ஸ் ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நான் 1 2 3 4 5 ஆனால் எழுதினாலும் 5 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. ஆர் 10 15 20 25 and 30. இப்போவும் 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ் இல்லை 2 4 6 8 10 அப்படி கவுண்ட் பண்ணாலும் எனக்கு 5 டைம்ஸ் ஒர்க் நடக்குது. நான் ஜஸ்ட் இது கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் இது, எத்தனை வாட்டி அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ அந்த வேல்யூ ஈச் டைம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். நான் 1ல இருந்து 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணாலும் 5 டைம்ஸ் தான். ரிவர்ஸ் ஆர்டரில் 5ல இருந்து 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிக்கிட்டாலும் 5 டைம்ஸ் தான். ஸோ அப்டேஷன் பார்ட் வந்து ஏதோ இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் தீஸ் 3 ஸ்டெப்ஸ் ICU, இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் அப்டேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். கமிங் டு த எக்ஸாம்பிள், see here, நம்ம இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக எழுதியிருக்கோம்னா டு பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 15. 10ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா பிரிண்டிங் த வேல்யூஸ். வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரெப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம லூப்புக்குள்ளே எழுத போகிறோம். அண்ட் எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது 10 to 15ன்னு சொல்கிறோம். ஸோ 10ன்றது தான் ஸ்டார்டிங் வேல்யூ, அதனால திஸ் இஸ் இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ ஐல 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், தட் இஸ் இனிஷியலைசேஷன். அண்ட் அந்த கண்டிஷன் என்னவா இருக்கணும், 15ஓ இல்லை அதை விட கம்மியாவோ இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். நம்ம இப்போ லூப் என்டர் ஆயிட்டோம், லூப்புக்குள்ள வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ பிரிண்ட் ஐயோட வேல்யூ அண்ட் அந்த வேல்யூவை ஈச் டைம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் அது 10 இருக்கணும், நெக்ஸ்ட் 11 12 so on இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். அதனால இந்த இன்க்ரிமெண்டேஷன் ஸ்டெப் எழுதிருக்கோம், தட் இஸ் திஸ் இஸ் ஃபார் அப்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஐ வந்து 10. கண்டிஷன் செக் பண்ணும்போது 10 is less than or equal to 15, the condition is true. பாடி ஆஃப் த லூப் என்டர் ஆகும். ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம இங்க எண்ட்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்னன்றதை வில் சி. ஐ பிரிண்ட் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் ஐ இஸ் இன்க்ரிமெண்டட், ஸோ ஐ பிகம்ஸ் 11. கம் பேக் அகெயின் டு த கண்டிஷன், 11 is less than or equal to 15, condition is true, so print 11 again, increment I by 1, so now I oda value 12. Come to the condition again, 12 is less than or equal to 15, so condition is true, so மறுபடியும் 12 print பண்ணும், I oda value increment பண்ணும், so on up to 15 the process repeats again and again. So once the value of I is 15, 15 is less than or equal to 15, condition true ஆகும், so print பண்ணும். Next time I oda value 16 ஆகும், அப்பவும் அந்த condition check பண்ணும், 16 is less than or equal to 15. The condition is false. Once condition false ஆயிடுச்சுன்னா control வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம இண்டென்டேஷன் கொடுத்து எழுதிருக்கிறதுனால these two belong to the loop. ஸோ இதை தாண்டி அடுத்த ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்திருந்தா இங்க இண்டென்டேஷனோட that will control will come to that statement and start executing. இங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாததுனால we don't have any other statement as output. See here, இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல நம்மளுடைய while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதுக்கான explanation கொடுத்திருக்காங்க. and one more, I is equal to I plus 1 கொடுத்திருக்காங்க இல்லையா, the same statement can also be written as I plus equal to 1 ன்றது ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. Coming to the next note, we are explaining about print statement. அதுல end and sep என்ற 2 parameters யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ endன்றது ஒரு parameter, sep என்றது separator,
It is another parameter we can use with print statement. And நம்ம end statement யூஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம இந்த escape sequence characters like /n/t அந்த மாதிரி யூஸ் பண்ணி print பண்ணிக்கலாம். And separator யூஸ் பண்ணும்போது I can give any special characters like comma or semicolon or any other special character கொடுக்கணும்னா கூட I can give with separator. We'll see the use of end and separator through an example. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண the same example is used again here, but we have included else part within the while loop. So in the statement வரைக்கும் the execution process is the same, and once நம்மளுக்கு 16 வரும்போது எப்படி இந்த while ஓட condition false ஆகுதோ அப்போ automatically the control comes to the else part and prints this statement. So the value of I when the loop exit அப்படின்னு சொல்லிட்டு இப்போ current I ஓட value என்னன்னா 16 இருந்துச்சு, so the 16 will be printed. So one thing we have to remember, that is நம்ம ஒரு கண்டிஷன் இங்க ஸ்பெசிஃபை பண்றோம்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல the condition will become false, and அந்த false ஆகும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றத நம்ம else பார்ட்ல எழுதிக்கலாம். நம்ம ஒரு while loopல else part எழுதிருந்தா எப்படி கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் ஆகும், else இல்லாம அடுத்ததா நார்மல் ஸ்டேட்மெண்ட் இருந்தா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்றது we'll see with the help of examples. First let us see the output for the code given in the textbook. நம்மளுக்கு 10, 11, 12, 13, 14, 15 என்ற வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிருக்கு. சப்போஸ் நான் இங்க வெறும் பிரிண்ட் ஐ மட்டும்தான் கொடுத்துட்டு எண்ட் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டேன்னா என்ன ஆகும் பாருங்க. அது நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும் நெக்ஸ்ட் லைன்ல, பிகாஸ் ஈச் டைம் த லூப் என்டர்ஸ் புதுசா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரியான கண்டிஷன் அரைஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு 10 பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் வரும்போது ஆப்வியஸ்லா அது நியூ லைன்ல தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் நான் அதே கோட்ல இப்போ எண்டுக்கு பதிலா செப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண சொல்றேன்னா ஐயோட வேல்யூ ஈச் டைம் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணன்னு சொன்னா ஜஸ்ட் see the output, I get the same output, டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட் ஹாவ் எ லுக். ஐ அப்புறமா நான் இங்க ஒரு 10 மட்டும் பிரிண்ட் பண்ணன்னு சொல்றேன். 10ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணன்னு சொல்றேன். அதனால ஐம் ஜஸ்ட் ஸ்பெசிஃபைங் இட் வித் quotations. இப்போ நான் செப்பரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா see each time ஐயோட வேல்யூ 10, 11, 12, 13, 14, 15 பிரிண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூ அதாவது 10ன்றது நம்ம கான்ஸ்டன்டா கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவுல ஒரு செப்பரேட்டர் வேணும்னா I can use like this. So each line when I have more than one value I can separate them using the separator parameter. ரொம்ப கிளம்சியா இருக்கு அப்படின்னா I can just give a space here, அப்புறம் ஒரு arrow mark கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா I can see the output like this. எப்போ எனக்கு ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய வேல்யூஸ் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கோ அப்போ அந்த வேல்யூஸை செப்பரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர் தான் எனக்கு செப்பரேட்டர். அண்ட் எண்டு வந்து இந்த வேல்யூஸுக்கு அப்புறமா எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுதான் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் செப்பரேட்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்புறமா எண்டும் கொடுக்குறேன். எண்ட் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ்ல /t. ஓகே, ஸோ see here முன்னாடி வந்து எனக்கு ஒவ்வொரு லைன்லயும் நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துருச்சு. ஆனா நான் எண்டு வந்து /tன்னு கொடுத்தேன். அப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நியூ லைன் போக வேண்டாம், எண்டில் அந்த லைனோட எண்டில் ஒரு டேப் ஸ்பேஸ் விடுங்கன்றது தான் இதோட மீனிங். அப்போ ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண, அதே மாதிரி 10ஓட வேல்யூவும் பிரிண்ட் பண்ண, அது ரெண்டுத்தையும் இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண. ஸோ வேல்யூ ஆஃப் I is 10, 10ன்றது கான்ஸ்டன்டா பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ இது ரெண்டையும் ஆரோ மார்க் கொடுத்து செப்பரேட் பண்ணிருக்கு. அண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு டேப் ஸ்பேஸ் விடுங்கன்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு /t யூஸ் பண்ணி டேப் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் அகைன் த வேல்யூ ஆஃப் I is 11 here. ஸோ 11 பிரிண்ட் பண்ணிட்டு ஆரோ மார்க் அண்ட் 10 and again a tab space, so on. எத்தனை வாட்டி அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுதோ each time at the end of the print statement we are going to give a tab space. Hope you understood the difference between separator and end. இப்போ பாருங்க, ஒரு else ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த elseல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், எப்போ இந்த while condition false ஆகுதோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகும். So just have a look. 10, 11, 12, 13, 14, 15 பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் end of this print statement /t கொடுத்துருந்தோம். ஸோ இங்க டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அங்கிருந்தே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ if you want to change it I can just give /n here. /n கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் நியூ லைன்ல பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவுட்புட் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்க வேண்டாம்ன்றதுக்காக I have reduced it to 13.
சப்போஸ் நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை எல்ஸ் இல்லாம எழுதுறேன் அப்படின்னா see now print statement is outside the while loop. எப்படி இருந்தாலும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்க தான் கண்ட்ரோல் வரப்போகுது. அப்போ print statement ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆக போகுது. So there is no difference here. இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணது 14 and 15 வேண்டாம், அதனால 13 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் த வேல்யூ ஆஃப் I becomes 14 the condition is stopped. பட் see the difference, நம்ம எல்ஸ் எழுதிருந்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது கண்ட்ரோல் அங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. நாம் see here நம்மளுக்கு இங்க while ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்ஸ் எழுதிருக்கும் அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ற ஸ்டேட்மெண்ட்டு அவுட் சைட் த லூப் எழுதிருக்கும். நம்மளுக்கு பொதுவாக இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இஃப்ல பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகலையோ அப்போ மட்டும்தான் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். பட் when we come to the looping statements, while கண்டிஷனுக்கு வரும்போது எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக கண்ட்ரோல் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஐ கேன் சி ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐயோட வேல்யூ 13 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். the value of I இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பார்ட்ல இருக்கு, அதுவும் பிரிண்டா இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ while loop எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அவுட் சைட் த லூப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ hope you understood while loop. We shall learn for loop and nested looping structures in the upcoming videos. If you have any doubts, you can just please post in the comments. Thank you.